கடைநிலையில் இருக்கக்கூடிய கள உதவியாளர் செய்ய வேண்டிய வேலை கூட அந்த பணிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த வாரியத்தினுடைய வளர்ச்சிக்காக பரவாயில்லை, நான் முகவர் முதல்நிலையாக இருந்தாலும் சரி, சிறப்பு நிலை முகவராக இருந்தாலும் சரி, மின்வாரியத்தினுடைய பணியை என்னால் தடைபடக்கூடாது என்று இன்றைக்கு சாயந்தரம் வரை கூட அவர் பணி செய்திருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய ரவிச்சந்திரன் தோழர்கள். அவர்களுக்கு மின்னுடைய மத்திய அமைப்பு சார்பாக இந்த மின்சார வாரியத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் என்பதற்காகத்தான் பாராட்டுகளை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது பெரிய விஷயம். எல்லாராலையுமே அந்த மாதிரி வேலையை செய்யவே முடியாது. நாம கட்சி கிளை கூட்டத்தை நடத்துவோம், சங்க கூட்டத்தை நடத்திட்டே இருப்போம். ஒரு போன் கால் வந்ததுன்னா போதும், அப்படியே அந்த கூட்டத்தில் பாதியிலிருந்து கிளம்பி நேரம் போயிட்டு வர வேலையை முடிக்கிறது. இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி நபர் நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. அவருடன் பணி செய்திருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருமே நல உதவியாளர் நாங்கள் சேர்மல காலம் போட்டு உட்காந்துருக்காரு. நல உதவியாளர் உட்கார்ந்துருப்பாரு, ஆரம்பகட்ட பணியில் இருக்கக்கூடிய கள உதவியாளர் உட்கார்ந்துருப்பாரு. இவர் சிறப்பு நிலை முகவர், இவர் போயிட்டு அந்த வேலையை செய்வார். ஒரு வகையில மின்சார வாரியத்திற்கு ஐடியா கொடுத்ததுல நம்பர் 1 ஆளு நம்மால் தான். என்னன்னா ஒர்க்லோட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சரி போர்மனே இந்த வேலையை செய்யறாங்கல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மரை கூட்டி கொடுத்துடலாமேன்னு சொல்லிதான் ஒவ்வொரு முறையும் ஒர்க்லோட்ல நம்முடைய அந்த போஸ்ட் செக்ஷனை குறைச்சி வேலை பணி இந்த காலகட்டத்தில் அதிகமாகி இருக்கிறது என்ற விஷயத்தை நாம பார்க்கணும். அதே போல அவருடைய குடும்பத்தார்கள் எல்லோருமே இன்றைக்கு பாராட்டுவதற்காக, எல்லாரும் சொல்வதை கேட்பதற்காக வந்திருக்கிறாங்க. 2 பெண்களை பெற்றெடுத்து அவர்களுக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து இன்றைக்கு சமூகத்தில் ஒரு சமூக பாதுகாப்போடு அவர்களை நல் மதிப்பெண்ணோடு வாழ்வதற்காக இந்த மின்சார வாரியத்தில் வேலை செய்ததனால தான் இந்த பெருமையோடு அவர் வாழுகிறார், அந்த குடும்பம் வாழுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு தமிழக அரசு ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இப்ப நாம எல்லாரும் வந்திருக்கிறோம், எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், 1/1/2026 இருந்து நமக்கு எல்லாரும் பென்ஷன் முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு, நம்மளுக்கு வந்துடும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். தோழர்களே, மின்சார வாரிய தொழிலாளர்களுக்கு பென்ஷன் எல்லாம் தமிழக அரசு அறிவிக்கிறது. நடராஜன் தோழர் சொல்லியிருந்தாரு, இன்னும் விளக்கமான உத்தரவு வரலன்னு சொல்லி. விளக்கமான உத்தரவுலாம் வந்துருச்சு, அரசாணை போட்டாச்சு. அதுல அரசு ஊழியர்கள் அவர்கள் கருவூலத்தில் யார் ஓய்வூதியம் பெறுகிறார்களோ, கருவூலத்தில் ஓய்வூதியம் பெறக்கூடிய தகுதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கிறார். அவர் பணிக்கொடை இப்ப 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வரும். ஆனா இப்ப அவர் கையில வாங்குறது 20 லட்சம் ரூபாய் தான் இன்னைக்கு அவர் அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆகும். இன்னும் 5 லட்சம் ரூபாய் நிர்வாகம் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பிடிச்சு வச்சிருக்கு. இவர் மாதிரி கிட்டத்தட்ட 2000 மேற்பட்டவர்கள் 1/1/2024 இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு யாருக்குமே தரல. அநேகமா சால் கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பல தோழர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய தோழர்கள் பணிபுரிந்து பணி ஓய்வு பெறுவர்கள், படிப்பொழியாக இருக்கட்டும், குடும்ப நல நிதியாக இருக்கட்டும், பல்வேறு, அதாவது இந்த வாரியத்தில் நட்டத்தில் இயங்குகிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக பணியாளர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் சேர வேண்டிய பணப்பலன்களை நிர்வாகம் இன்றைக்கு வரை பிடித்து வைத்திருக்கு. இப்போ நாம் என்ன செய்ய போறோம்? மத்திய சென்னையில் பணிபுரியறதுக்கு ஆட்களே கிடையாது. பாலாஜி நகரில் அவர் வேலை செஞ்ச இடத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி ராமூர்த்தி தோழருக்கு இருக்காரு. இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 24 பேர் வேலை செய்வாங்க. இப்ப மொத்தத்திலே 4 பேர் தான் வேலை செய்யறாங்க. இப்ப இந்த 4 பேரை வச்சு இந்த நிறுவனத்தை நம்ம வளர்க்கணும், பொதுத்துறை நிறுவனமா பாதுகாக்கணும், பொதுமக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை நம்ம தரலாம். இது எப்படி முடியும்? இதே அரங்கத்தில் பல தோழர்களுக்கு நம்ம பணி ஓய்வு பாராட்டு விழா நடத்திருக்கிறோம். இந்த அரங்கமே நிறைஞ்சிடும். இருக்க பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைய ஒன்றிய அரசும் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசும், அதாவது அட்வான்ஸ்மெண்ட் நாங்கள் போறோம்னு சொல்லி பணி கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றணும்னு சொல்லி இன்றைக்கு கான்ட்ராக்ட் கேஷுவல் என்ற முறைக்கு போயிருக்கிறாங்க. ஒரு அலுவலகத்திற்கு 8 பேர்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு கான்ட்ராக்ட்ல. அந்த 8 பேர் எஸ்ஐ பேசும் பொழுது
ஊழியர்கள் பல லட்சம் பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. மத்திய சென்னையில் இருக்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு 1/12/2023 ஊதிய உயர்வு இது வரைக்கும் வழங்கல. இன்னும் 15 நல்லா இருக்குது. கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தமா நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த பலனுமே கிடைக்காது. இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கிறோம். 19ஆம் தேதி பேசியிருக்கிறோம். 2 நாளுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 3ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3ஆம் தேதி நடக்கிற பேச்சுவார்த்தையில நமக்கான உரிமை கிடைக்கலன்னு சொன்னா, இங்க மத்திய சென்னையில தமிழ்நாட்டுக்கு ஹார்ட் ஆஃப் சிட்டி, நம்முடைய தோழர்கள் எடுக்கக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய முன்னெடுப்பு தான் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். பல்வேறு விஷயங்களை சாதித்திருக்கிறது. மயிலாப்பூர் கோட்டை தான் முக்கியமாக அதில் சொல்லணும்னு சொன்னாங்க. எல்லா போராட்டங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றிலுமேயே இதே போராட்ட இயக்கங்களுக்கு நம்முடைய ரவிச்சந்திரன் பட்டியலிட்டு அப்படி ஃபுல்லா ஒரு ரவுண்ட் வருவார். 16 செக்ஷனு கேன்வாஸ் போடணும்னு சொன்னா, கேட் பில்டிங் போடணும்னு சொன்னா முதல் ஆளா நிற்கிறது அவர் தான். இப்போ எங்களுக்கு பெரிய வருத்தமே என்னன்னா, இருக்கக்கூடிய மூத்த தோழர்கள் அரசியல் ஸ்தாபனத்தில் அவங்க அடிமட்ட ஊழியர்களாக இருந்து படிப்படியாக வளர்த்தெடுத்தவர்கள், சங்கத்தினுடைய முன்னூழியர் மத்திய சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள், பார்க்கப்பட்டவர்கள் எல்லோருமே பணிவகுப்பு இருக்கிறார்கள். மிகப்பெரிய சங்கடம் உருவாயிருக்கு. பெரிய ஒரு அதாவது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு யார் இருக்கிறாங்க என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி என்பது எழுந்திருக்கு. நடராஜன் ஒரு தெளிவாக சொல்லிட்டாரு, இன்னையிலிருந்து நாளையிலிருந்து எங்க உறுப்பினர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் மின்னுயர் மத்திய வைப்புக்கு பலம் சேர்க்கக்கூடியது மின்வாரியத்தினுடைய நம்முடைய ஓய்வு பெற்ற நலமைப்புனா இதுக்கப்புறம் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக மாறக்கூடும் என்ற விஷயத்தை நான் பதிவு போடுறேன். ஏன்னா வேலை செய்யறவர்களுடைய எண்ணிக்கை குறையுது, ஓய்வு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தில் ஓய்வு பெற்றோர் நலமைப்பு நம்முடைய மின்னுடைய மத்திய அமைப்பு இணைந்து இந்த மின்துறையை பொதுத்துறையாக பாதுகாப்பதற்கும் நாம் போராடி பெற்ற சலுகைகளை உரிமைகளை பெறுவதற்கு நாம் 2ஆம் தேதி அன்றைக்கு 3ஆம் தேதி அன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போறோம். அந்த பேச்சுவார்த்தையில ஏதேனும் தோல்வி ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுப்போம். என்றைக்கு முதன்மையான கோட்டமாக மயிலாப்பூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருமே அந்த இயக்கத்திலே கலந்து கொண்டு நாம் பெற வேண்டிய சலுகைகள், இன்றைக்கு பாராட்டி நாம் வழியனுப்பக்கூடிய ரவிச்சந்திர தோழருக்கு கிடைக்க வேண்டிய இன்னும் அந்த கிராஜுவேட்டி 5 லட்சம், அதே போன்று கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை அவருக்கு மட்டுமல்ல இவர் மாதிரி பல தோழர்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான உத்தரவாதப்படுத்துவதை இந்த விழாவின் மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு அவருடைய உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. இன்றைக்கு வரை அவருடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது அவருடைய மனைவி தான். எனக்கு ஏடிஎம் கார்டு வரைக்கும் அவர் பாக்கெட்ல பார்த்ததே இல்லை. சம்பளம் இது வரைக்கும் அவர் சம்பளம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு அந்த பேசிட்டு மட்டும்தான் அவருக்கு தெரியும். என்கிட்ட சொல்லியிருக்காரு, குடும்பத்துல என்னுடைய குடும்பத்தை நடத்துவது என்னுடைய மனைவி தான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவாரு. மிகப்பெரிய பெருமைக்குரிய வரவேற்க வேண்டிய விஷயம். பல குடும்பங்கள்ல மின்சார வாரியத்தில் வேலை செய்யறவங்க சம்பளத்தை வீட்டில் கொடுக்காம இங்க இருந்து போகும்போதே சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகி வீட்டுல இருந்து வந்து தூக்கிட்டு போறக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்றைக்கு நான் வாங்குகின்ற ஊதியத்தை மனைவியிடம் கொடுத்து குடும்பத்தை நடத்துங்கள் என்று சொல்வதற்கு, அதாவது ஆணாதிக்க மனோபாவம் இல்லாமல் இடதுசாரி சிந்தனையோடு முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு குடும்பத்தை நல்ல வழியில் நடத்தி கொண்டிருப்பவர் இன்னும் பல நூறாண்டுகள் வாழ வேண்டும். அந்த குடும்பத்தார் நோயோடு இல்லாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ